அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்களை உங்களிடத்துல தலைவர் அவர்கள் ஒப்படைச்சிருக்கிறாங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் அவர்கள் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? வெற்றி நிச்சயமா? வெற்றி நிச்சயமா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்தில் அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு வாக்களிச்சு ஏற்கனவே போன முறை வாக்களிச்சு வெற்றி பெற வச்சிங்க. ஆனா இந்த முறை குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்களை வெற்றி பெற வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? போன முறை அனுப்பிச்சிங்க. அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிங்க. அவர் இந்த தொகுதியில் இருந்து ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இப்ப 3வது முறையா ஹாட்ரிக் அடிக்க வேண்டிய பொறுப்பு இந்த தொகுதியுடைய மக்கள், உங்களுடைய பொறுப்பு. இந்த நெய்வேலி தொகுதியில இன்னைக்கு பலமுனை போட்டின்னு பலர் கூறிட்டு இருக்கிறாங்க. பலமுனை போட்டி இருக்கலாம், ஆனா பலமான அணினா அது நம்முடைய அணிதான். அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்களை நான் உங்களிடத்துல அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர், உங்களோட குடும்பத்தோடு ஒன்றாக பழகக்கூடியவர், எல்லோரிடத்திலையும் அன்பாக பழகக்கூடியவர், இந்த தொகுதியுடைய வளர்ச்சியில மிகுந்த அக்கறை கொண்டவர். கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில தீர்க்க முடியாம இருந்த பல பிரச்சனைகளை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில இந்த 5 வருஷத்துல தீர்த்து வச்சிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த நெய்வேலி தொகுதியில் ஏகப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை, மக்கள் நல பணிகளை அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்கள் உங்களுக்காக செஞ்சிருக்கிறாரு. அவர் பார்க்க அமைதியா இருப்பாரு, ஆனா செயல்பாடுன்னு வந்துச்சுன்னா நிச்சயம் அதை செஞ்சு முடிக்காம ஓய மாட்டார். அதுல எப்பவுமே கொள்கையிலையும் செயல்பாடுகளையும் உறுதியா இருப்பார். எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நல்ல வேட்பாளரை அண்ணன் தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவருடைய வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். அவர் செஞ்சிருக்கக்கூடிய, மீண்டும் உங்ககிட்ட வந்து கேட்கிறோம், இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. திரு சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறோன்னா, ஏற்கனவே இந்த 5 வருஷத்துல நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள், அதை வச்சுதான் உங்ககிட்ட அதே உரிமையோடு கேட்க வந்திருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறாரு? காடாம்புலியூர் மற்றும் கீழக்குப்பம் பகுதியில் 84 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் கட்டி கொடுத்திருக்கிறாரு. வேங்கடாம்பேட்டை மருங்கூர் ஊராட்சிகளில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி கொடுத்தது யாரு? அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்கள். நரிக்குறவர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு 6 கோடி ரூபாய் ஒதுக்கீடுல 100க்கும் மேற்பட்ட தனி வீடுகள் கட்டி கொடுத்தது யாரு? அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்கள். இருளர் இன மக்கள் 300 பேருக்கு இன்னைக்கு பட்டாவுடன் கூடிய வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறாரு. கீழ்மாம்பட்டு, வேகாக்கொல்லை உள்ளிட்ட 6 இடங்கள்ல புதிய துணை சுகாதார நிலையங்கள். அரசு பள்ளிகளில் இன்னைக்கு 16 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள். நெய்வேலியில புதிய அரசு தொழிற்பயிற்சி கல்லூரி. காடாம்புலியூர் பகுதியில் 33 ஏக்கர் பரப்பளவில் சிட்கோ வளாகம். கீழக்குப்பம் பகுதியில் துணை மின் நிலையம். மேலிருப்பு, பனிக்கன்குப்பம், செம்மேடு பகுதிகளில் 63 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உயர்மட்ட பாலங்கள். வீசூர் மற்றும் திருவாமூர் பகுதிகளில் 113 கோடி ரூபாய் செலவில் பல தடுப்பணைகள். இந்திரா நகர் பகுதியில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம். வடக்குத்து பிடிஆர் நகர்ல 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஓவர் ஹெட் டேங்க் யார் கட்டி கொடுத்தா? சபா ராஜேந்திரன் கட்டி கொடுத்திருக்காரு. இன்னும் பல்வேறு திட்டங்கள், பல்வேறு சாதனைகள் உங்களுடைய தொகுதிக்கு வரணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல், வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில முதல் பேரு அண்ணன் சபா ராஜேந்திரன் பேர் இருக்கும். அது பக்கத்துல உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுல நீங்க செலுத்துற வாக்கு உங்களுடைய வெற்றியை இன்னும் அதிகப்படுத்தி நிச்சயப்படுத்தும். இந்த முறை வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்க வச்சு அனுப்புவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. செய்வீங்களா? எப்படி வாக்கு பெட்டியில முதல் இடத்துல இருக்கோ அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கையின் போது 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையிலையும் இந்த நெய்வேலி தொகுதியில மீண்டும் உதயசூரியன் ஜெயிச்சாச்சு, சபா ராஜேந்திரன் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற அந்த வெற்றி செய்தி வரணும். செஞ்சு கொடுப்பீங்களா? சரி, நாம இந்த 5 வருஷத்துல என்னென்ன செஞ்சிருக்கிறோங்கிற சாதனைகளை மட்டும், ஒரு சில சாதனை மட்டும் குறிப்பிட விரும்புறேன். நம்முடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம். உபயோகப்படுத்துறீங்களாமா? இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் குறைஞ்சது மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்தின் போது சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம்.
1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வி. அதே மாதிரி அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரிக்கு போய் படிச்சாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை முதலமைச்சர் கொடுக்கிறாரு. 14 லட்சம் மாணவ மாணவிகள் இதை பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு இப்ப சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் இலவச லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஒரே மாசத்துல 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. இன்னொரு முக்கியமான திட்டம் உங்க அத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 1 கோடியே மாசம் 1 கோடியே 31 லட்சம் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு. அந்த திட்டத்தை எப்படியாவது முடக்கணும்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தேர்தல் காரணம் காட்டி நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்ட பாக்குறீங்களா, நான் கொடுக்குறேன் 5000 ரூபான்னு நம்ம தலைவர் கொடுத்தாரா இல்லையா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் ஒரே பேமெண்ட்ல நம்முடைய தலைவர் 1 கோடியே 31 லட்சம் குடும்பங்களுக்கு 1 கோடியே 31 லட்சம் மகளிருக்கு கொடுத்தாங்க. இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு இல்ல 8ஆம் வரைக்கும் கொடுப்போம், விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் தருவேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அத்தனை பேருக்கு வீடு வழங்கப்படும், கலைஞர் கனவு இல்ல திட்டம் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான ஒரு திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிரோட கைகளையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துருவாங்க. அதை வச்சு உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சர், கிரைண்டர், குக்கர் எது வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களே முடிவு செஞ்சு வாங்கிக்கலாம். இந்த திட்டம்லாம் நிறைவேற்றணும். போட்டோவா சரி காட்டுறேன் சரி காட்டுறேன், போட்டோ காட்டுறேன். ஆனா நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். இன்னையிலிருந்து 12 நாட்கள் இருக்கு தேர்தலுக்கு, கரெக்டா? இந்த 12 நாட்களும் நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரத்தில் ஈடுபடணும். ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு வாக்களிக்கணும்ன்ற பிரச்சாரத்தை நீங்க செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? 5 வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் என்னென்ன திட்டங்களை சொல்லியிருக்கிறாரு, பண்ணியிருக்கிறாரு, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோம். குறிப்பா அதிமுக அடிமை கூட்டமும் சங்கி கூட்டமும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டோம்னா தமிழ்நாட்டை எவ்வளவு பின்னோக்கி எடுத்துட்டு போயிடுவாங்கிறத மக்களை சந்திச்சு சொல்லுவீங்களா? வெற்றியை உறுதி செய்வீங்களா? அப்ப போட்டோ காட்டுறேன். இதுதாமா இப்போ உலக புகழ்பெற்ற போட்டோ ஆயிடுச்சு. நீங்க பாக்கலையா? கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, தெரியுதா யாருன்னு? அவர்தான் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவர் இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு. இவர் இந்த என்ன சொல்லிட்டாரு, உதயநிதிக்கு எந்த அனுபவமும் கிடையாதுன்ட்டாரு. ஆமா நான் சொல்லிட்டேன், இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. யார் காலையும் முடிச்சு பதவி வாங்கணும், பொறுப்பு வாங்கணும், அந்த அனுபவம் எனக்கு கிடையாது. இந்த பயப்படுற அனுபவம், சங்கி கூட்டத்துக்கு பயந்து நடுங்குற அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு. இதை ஏன் காட்டுறேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றாருல, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணி ஜெயிக்குதா தமிழ்நாடு அணி ஜெயிக்குதாங்கிறத இந்த தேர்தலில் காட்டுவோமா? நாம தான் ஜெயிக்க போறோம், தமிழ்நாடு தான் ஜெயிக்க போகுது. டெல்லி அணியை ஓட ஓட விரட்டணும். இந்த 5 வருஷத்துல இவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்க, இவ்வளவு திட்டங்கள் பண்ணிருக்கமே. ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சோட மோடி வராருல, வாரம் ஒரு வாட்டி தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு நிதி வருதா? தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொடுக்கிறாரா? நமக்கு வர வேண்டிய நிதி பகிர்வு வரல. ஒன்றிய பட்ஜெட்ல தமிழ்நாடுக்கு எந்த திட்டமும் இல்ல, தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல பட்ஜெட்ல. தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவை தமிழ்நாடு புறக்கணிக்கணுமா வேணாமா?
அதற்கான தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மீண்டும் நிரூபிப்போம். ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமியை இந்த முறை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டுக்கு அனுப்புவோம். செஞ்சு காட்டுவீங்களா? வெற்றி நிச்சயமா. உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.